நான் வாங்கின ஃபர்ஸ்ட் ஃபோன் சார். சரி சார். iPhone 6 சார் சார்? எஸ் சார். சரி சார். இன்னும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்ன இஷ்யூ சார்? ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஃபோன் நல்லா தான் சார் இருந்தது. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பிளாக் அவுட் ஆகிடுச்சு. சரி சார். பட் வந்து யாராவது ஃபோன் பண்ணால் எனக்கு வந்து ரிங்லாம் வரும். சரி சார். டிஸ்பிளேல இஷ்யூ இல்லை, போர்டில் தான் இஷ்யூ இருக்குன்னு சொன்னாங்க. அந்த போர்டில் அப்படி என்ன தான் பிரச்சனை பார்த்து சொல்லுங்கள் சார். ஓ, போர்டு ப்ராப்ளமா? சரி வாங்க, போர்டில் என்ன ப்ராப்ளம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன ப்ராப்ளம்ன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைட்டை ஆஃப் பண்ணும்போது நமக்கு இங்கே லோகோ டிஸ்பிளே ஆகலை. ஸோ இப்போ நான் லைட்டை மறுபடியும் ஆன் பண்ணுறேன். இப்போ லைட் ஆன் பண்ணணுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப்பிள் லோகோ நம்மளால விசிபிளாக பார்க்க முடியுது. ஸோ அப்போ இது டெஃபினட்டாக என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்லைட் இஷ்யூ தான். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம மதர் போர்டில் இருக்கக்கூடிய பேக்லைட் சர்க்யூட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அது மேலே இருக்கக்கூடிய ஷீல்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷீல்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஷீல்டு ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்ன ஃபால்ட் அப்படின்றத செக் பண்ணணும். லைட்டாக இங்கே பார்க்கும்போது வாட்டர் லாக் ஆன மாதிரி இருக்குது. கொஞ்சம் நம்ம ஸ்கோப்பில் வச்சு டீட்டெயிலாக இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், என்ன ப்ராப்ளம்ன்றதை இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குற இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டேமேஜஸ் ஆகிருக்கிறது நம்மளால் நல்லா நோட்டீஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிருந்திருக்கலாம். இந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டருடைய ஒரு சைடு பேடே வந்து பேர்ன் ஆன மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலி இன்புட் லைனுக்கான கெப்பாசிட்டர். பட் இந்த இன்புட் லைன் கெப்பாசிட்டர் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃபோனே வந்து ஆன் ஆகிருக்காது. பட் நமக்கு ஃபோன் ஆன் ஆகுது, டிஸ்பிளே வருது அப்படின்னு சொல்லும்போது பேக்லைட் மட்டும் தான் அங்கே ஒர்க் ஆகலை. ஸோ இந்த கெப்பாசிட்டரில் டேமேஜ் இருக்காது. மேபி டேமேஜஸ் இருந்தாலும் இந்த கெப்பாசிட்டர் லைன் எப்படி இருக்குன்னா ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும். ஸோ நமக்கு இப்போ நம்ம ஃபால்ட் அப்படின்னு பார்க்க வேண்டியது இந்த இண்டக்டருடைய லைன்லேருந்து நமக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்குதா, தென் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டயோடோட சைட்லேருந்து கரெக்டான வந்து ஆனோட் அண்டு விஷயங்கள் கரெக்டாக வருதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த டயோடை நோட்டீஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பேட் கொஞ்சம் ரஸ்ட் ஆகி அந்த இடத்துல இருக்கக்கூடிய டேமேஜஸ் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. இப்போ தாச்சாரோடைய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்லைட் சர்க்யூட் தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ அதை நான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் பேக்லைட் சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அந்த iPhone 6 பேக்லைட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அந்த பேக்லைட் சர்க்யூட் அப்படின்றவங்க இவங்க தான். ஸோ நம்ம ஸ்கிமேட்டிக்கில் பார்க்கும்போது இதுதான் வந்து பேக்லைட்டோடைய காம்பனன்ஸ். இதில் மேஜராக நம்ம சொல்லக்கூடிய காம்பனன்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பூஸ்ட் காயில்ஸாக இருக்கட்டும், தென் அந்த ஐசியாக இருக்கட்டும், தென் இங்கே இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் டயோட்ஸ், இவங்க தான் வந்து இதில் இருக்கக்கூடிய மேஜர் காம்பனன்ஸ். ஸோ இப்போ இங்கே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா PPVCC மெயின் அப்படின்றது நம்ம சார்ஜிங் ஐசிலேருந்து வெளியில் வரக்கூடிய அவுட்புட். ஸோ இதோடைய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.7லேருந்து 4.2 வோல்ட் நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் இருக்கும். இந்த 3.7லேருந்து 4.2 வோல்ட் இருக்கக்கூடிய வோல்டேஜை இந்த பூஸ்ட் சர்க்யூட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம்ப்ளிஃபை பண்ணி அப் டு உங்களுக்கு 16லேருந்து 20 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பேக்லைட் சர்க்யூட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து 2 சீரீஸாக 6+6 அப்படின்னு சொல்லி ஒரு 12 LEDs இருக்கும். அந்த 6 LED அவங்க சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு LED ஒர்க் ஆகிறதுக்கு தேவையானது 3 வோல்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த 6 LED ஒர்க் ஆகிறதுக்கு தேவையான 18 வோல்ட்டை இது இந்த ஐசி அண்ட் இந்த சர்க்யூட் தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ நம்மளுடைய LED அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஆனோட் அண்ட் கேத்தோடு, அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து நம்ம ஆனோட் அண்ட் கேத்தோடுன்னு கால் பண்ணுவோம். ஸோ இதுதான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ஆனோடைய டெர்மினல். இங்கே இருக்கக்கூடிய 2 டெர்மினல் பார்த்தீங்கன்னா கேத்தோட் 1 அண்ட் கேத்தோட் 2. அப்போ 2 ஃப்ரேஸை அவங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் சீரீஸில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேத்தோட் 1 அண்ட் காமனான ஆனோட், தென் இன்னொரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா கேத்தோட் 2 அண்ட் காமனான ஆனோட். இதிலிருந்து அவங்களுக்கு ஒரு 18லேருந்து 20 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த சர்க்யூட் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். யாரை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய இன்டர்னலான 3.7லேருந்து 4.2 வோல்ட் இருக்கக்கூடிய பேட்டரியை உங்களுக்கு அவ்வளோ வோல்ட்டுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சர்க்யூட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கிமேட்டிக்கில் பார்த்த இந்த காம்பனன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஆக்சுவல் மதர் போர்டில் எப்படி இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்கிமேட்டிக்கில் பார்த்த காம்பனன்ஸ் ஆக்சுவல் மதர் போர்டில் பார்க்கும்போது இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து நம்ம பார்த்த அந்த பூஸ்ட் ஐசி, தென் அந்த பூஸ்ட் ஐசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பூஸ்ட் காயில் இவங்க தான் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 டயோட்ஸ். தென் இவங்க வந்து இன்புட் லைனில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர், இவங்க பார்த்தீங்கன்னா அவுட்புட் லைனில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பேக்லைட் சர்க்யூட்.
இப்போ நம்ம மதர் போர்டில் டேரெக்டாக நம்ம மைக்ரோஸ்கோபிக் வியூவில் பார்க்கும்போது நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இன்புட் லைனில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவுட்புட் லைனில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸாக இருக்கட்டும், இந்த இடம் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் லாக் ஆகி எல்லாமே அவங்க ஃபங்கஸ் ஆகி ஒரு மாதிரி கரோடாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதனால் இதில் இருக்கக்கூடிய எனி ஒன் ஆஃப் த காம்பனண்ட் அவங்க ஏதாவது டேமேஜஸில் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ இவங்களால வந்து பேக்லைட்டை வந்து ப்ராப்பராக அவங்கள ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு பேக்லைட் ஃபெயிலியர் ஆனதுக்கு இந்த சர்க்யூட் தான் காரணம். ஸோ இவங்களை க்ளீன் பண்ணிவிட்டு யார் குட்டாக இருக்காங்க யார் பேடாக இருக்காங்கன்றதை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வாட்டர் டேமேஜ் ஆன அந்த இடத்த எல்லாமே வந்து நம்ம பிசிபி கிளீனர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபங்கஸ் எல்லாம் க்ளீன் ஆகிட்டு இப்போ ஓரளவுக்கு க்ளீனான விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ பேட்டரி போட்டு பவர் சப்ளைஸ் எல்லாம் கரெக்டாக வருதுன்றது ஒரு டைம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேக்லைட் சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி நம்ம ஸ்கிமேட்டிக்கில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த காம்பனன்ஸ் வந்து மதர் போர்டில் எப்படி இருக்குன்றதை பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அந்த மதர் போர்ட்லேருந்து வரக்கூடிய சப்ளைவை இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய பேக்லைட், இப்போ ஆக்சுவலி இந்த ஓவரால் இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பேக்லைட் அப்படின்ற போர்ஷன் இருக்கும். ஸோ இதோட பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாட்டம் ஏரியாவில் தான் உங்களுடைய பேக்லைட் இருக்கும். இந்த பேக்லைட்டில் இருக்கக்கூடிய சீரியஸ் ஆஃப் எல்இடியை பவர் அப் பண்ணுறதுக்கு தான் மதர் போர்டில் இருக்கக்கூடிய அந்த சர்க்யூட். அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பேட்டரிலேருந்து வரக்கூடிய அந்த 3.7 4.2 வோல்ட் வரதை ஒரு 20 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த டிஸ்பிளேவை டிஸ்மேண்டில் பண்ணி அதனுடைய பேக்லைட் உள்ளே எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த மேலே இருக்கக்கூடிய டிஸ்பிளேவுடைய லேயர்ஸை மட்டும் நம்ம தனியாக பீல் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து அந்த எல்சிடி லிக்விட் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிக்விட் நம்ம பார்க்குறது, அந்த ஆயில் மாதிரி நம்ம பார்க்குறது அந்த விஷயந்தான். இப்போ இந்த லேயர்ஸை வந்து நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் போலரைசர், வெர்டிக்கல் போலரைசர், தென் ஆர்ஜிபி ஃபில்டர்ஸ், இவங்க எல்லாமே இதில் செவரல் லேயர்ஸாக இருப்பாங்க. இதில் லாஸ்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த, அதாவது லாஸ்ட் லேயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிஃப்ளெக்டிவ் போர்ஷன், தென் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரீஜன் வந்து நம்மளுடைய ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங். ஸோ இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் வந்து இப்போ ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்இடிஸ் எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா எட்ஜ் டைப் எல்இடிஸில் இருப்பாங்க. இந்த எட்ஜில் இருக்கக்கூடிய எல்இடிஸை இவங்க வரக்கூடிய அந்த லைட்டை த்ரூ அவுட் உங்களுடைய டிஸ்பிளே ஃபுல்லாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய டிஃப்யூசர் அண்ட் அந்த லைட்டை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான மெம்பரின் தான் இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மெம்பரின். தென் இவர் தான் வந்து நம்மளுடைய பேக்லைட் சர்க்யூட், சாரி இவர் தான் நம்மளுடைய பேக்லைட். ஸோ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லேயர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ கிளியராக இருக்கா சார், தெரியுதா, பார்க்க முடியுதா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஒயிட் கலர் செக்மெண்ட்ஸ் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் எல்இடிஸ். இப்போ இந்த எல்இடிக்கு நம்ம பவர் கொடுத்து அவங்க எப்படி ஒர்க் ஆகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம சின்ன அந்த செக்மெண்ட்டாக ஒயிட் கலரில் பார்க்குறது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்எம்டி டைப் எல்இடிஸ். இந்த ஒவ்வொரு எல்இடியும் ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளோ வோல்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வோல்ட் வேணும். ஸோ இதில் ஓவரால் நம்ம கவுண்ட்டில் பார்க்கும்போது இப்போ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எல்இடிஸ் இருக்காங்கன்னா 21 எல்இடிஸ் இருக்காங்க. இந்த 21 எல்இடிஸ் அவங்க எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 சீரீஸாக பிரிப்பாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீரீஸ் செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸ் செக் பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு சீரீஸ், இவங்க செகண்ட் சீரீஸ், இவங்க தேர்ட் சீரீஸ். இப்போ தேர்ட் சீரீஸையும் செகண்ட் சீரீஸையும் ஒன்றா க்ளோ பண்ண வச்சோன்னா அவங்களோட பிரைட்னஸ் இப்படி இருக்கும். இதே இது 3ஐயும் க்ளோ பண்ண வச்சோம் அப்படின்னா அவங்களோட பிரைட்னஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதோட ஃபுல் பிரைட்னஸில் க்ளோ ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம அந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய பேக்லைட் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த கரண்ட்டாக இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 21 எல்இடிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 21 எல்இடிஸை வந்து 3 சீரீஸாக பிரிக்கும் போது 777 அப்படின்னு சொல்லி ஒரு 3 சீரீஸாக பிரிப்பாங்க. அப்போ ஒரு எல்இடிக்கு 3 வோல்ட் தேவை அப்படின்னும் போது 7 3 21 நமக்கு மொத்தமாக 7 எல்இடி ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு 21 வோல்ட் தேவைப்படும். ஸோ நம்மளுடைய டிசி பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா அந்த 21 வோல்ட்டை நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 21 வோல்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஒவ்வொரு சீரீஸ்க்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சீரீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆம்பியர் அப்படின்றது கம்மியாக இருக்குது. தென் செகண்ட் சீரீஸ்க்கு கொடுக்குறோம், தேர்ட் சீரீஸ்க்கு கொடுக்குறோம். இப்போ தேர்ட் சீரீஸையும் செகண்ட் சீரீஸையும் நம்ம கம்பைனாக டச் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு ஆம்பியர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 சீரீஸும் ஒரே இடத்துல ஏறி வைக்கலாம். இப்போ ஆம்பியர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை ஆம்பியரில் இருக்கும். ஏன்னா இப்போ 21 எல்இடிஸும் ஒர்க்கிங்கில் இருக்காங்க. இப்போ உங்களுடைய டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பிரைட்னஸில் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நம்மளோட பேக்லைட் சர்க்யூட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆனோட் அப்படின்றது வந்து உங்களுக்கு காமனாக இருக்கும். இப்போ 3 சீரீஸில் போட்டிருந்தாங்கனாலும் 3 சீரீஸில் இருக்கக்கூடிய ஆனோடு அதாவது பாசிட்டிவ் எல்லாம் ஒரு சைட்லேயும் கேத்தோட பார்த்தீங்க அப்படின்னா 3 சீரீஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஆனோடில் வந்து காமனான ஆனோடில் வந்து பாசிட்டிவ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கேத்தோடில் வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் 7 பல்ப்ஸ் எரியிறாங்க, 7 எல்இடிஸ் எரியிறாங்க. இப்போ அவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய ஆம்பியர் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக இருக்குது. இப்போ இதே இது 3 and 2 அந்த 2 சீக்வன்ஸையும் சேர்த்து எரிய வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்பியரோட கன்சம்ஷன் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதே போல் உங்களுடைய டிஸ்பிளேயோட பிரைட்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையாக இருக்கும். இப்போ 3 சீரீஸையும் சேர்த்து நம்ம எரிய வைக்கலாம். இப்போ 3 பேருமே எரியும் போது ஆம்பியர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 சீரீஸ்க்கும் தேவையான ஆம்பியர் போயிட்டுருக்கு. தென் அதே போல் பிரைட்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பீக் பிரைட்னஸில் இருக்காங்க. ஒருவேளை நம்மளோட பேக்லைட் சர்க்யூட் ஒர்க் ஆகலை, அந்த ஆம்பிளிஃபிகேஷன் நடக்கலை, பூஸ்ட் சர்க்யூட் உங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னும் போது இந்த எல்இடிக்கு தேவையான 21 வோல்ட்டை நம்மளுடைய பூஸ்ட் சர்க்யூட்டால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ உங்களோட பேக்லைட் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மதர் போர்டில் இருக்கக்கூடிய அந்த பேக்லைட் சர்க்யூட் டேமேஜ் ஆகும்போது உங்களுடைய பேக்லைட்டுக்கு தேவையான வோல்டேஜை அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்போ அவர் தாச்சாரோடைய ஃபோனில் நம்ம பார்க்கும்போது அவருடைய ஃபோனில் வந்து பேக்லைட் ஒர்க் ஆகலை. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா போர்டில் இருக்கக்கூடிய பேக்லைட் சர்க்யூட் டேமேஜ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த சர்க்யூட் டேமேஜ் ஆனதுனால உங்களோட பேக்லைட்டுக்கு தேவையான வோல்டேஜை அவங்களால வந்து பூஸ்ட் பண்ண முடியல. அதனால் உங்கள் டிஸ்பிளேயில் வந்து அந்த பேக்லைட் ஒர்க் ஆகாதனால உங்களுக்கு ஜஸ்ட் வெறும் டிஸ்பிளே மட்டும் ஒர்க் ஆனாங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம் வரலாம். ஸோ உங்களுடைய ஃபோன்லேயும் இதே போல் டிஸ்பிளே வந்து நீங்கள் வந்து உங்களால் டேரெக்டாக உங்களுடைய டிஸ்பிளேல என்ன இருக்குன்ற கேரக்டரை நோட்டீஸ் பண்ண முடியாதப்ப வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக ஒரு டார்ச் லைட் மூலமாகவோ அல்லது வேறு ஒரு லைட் சோர்ஸ் மூலமாக உங்களோட டிஸ்பிளே இருக்கிறது பார்க்க முடிஞ்சதுன்னா அது டெஃபினட்டாக உங்களோட பேக்லைட் இஷ்யூ தான். இந்த பேக்லைட் இஷ்யூ இருக்கக்கூடிய ஃபோனை பொறுத்தளவுக்கு நீங்கள் எத்தனை டைம் டிஸ்பிளே மாற்றினீங்களோ அது உங்களால் சால்வ் பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த பேக்லைட் சர்க்யூட் ஏன் ஒர்க் ஆகல, அதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டில் யார் ஃபால்ட்டாக இருக்காங்கன்றதை பார்த்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணால் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு நம்ம கொடுக்கலாம்.